ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ காஷ்மீரில் பெஹல்காம்ங்கிற இடத்துல சில தீவிரவாதிகள் ஒரு 28 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக ஒரு சகோதரி திருமணமாகி 6 நாள், அவங்க கணவன் நேவி ஆஃபீஸர் வேறு. ஸோ அவங்களையும் கொண்டு இருக்கிறாங்க. கொல்லும்பொழுது ஹிந்துவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி கொலை பண்ணுறாங்க, அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி கொலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லா சகோதரிகளும் சொன்னாங்க. ஏன்னா அவனுங்க கணவனை மட்டும் கொண்டுட்டு என்னையும் கொல்லுங்கன்ட்டு மனைவி சொல்லும்பொழுது, அவனெல்லாம் கொல்ல முடியாது, என்னென்னு பார்த்தியோ அதை போய் மோடிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கன்ஃபார்மாக பாகிஸ்தான் தான் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சு, ஸோ அதற்கு ஒரு இயக்கம் பொறுப்பேற்றிருக்கு. அந்த இயக்கத்துடைய தாய் இயக்கம் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அது அவங்க அரசாங்கத்துடைய ஆதரவோடவே இருக்கிறதுனால, ஸோ இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குதுன்றது ஏற்கனவே தெரியுது. ஏன்னா போன வாரம் தான் அவங்க மிலிட்ரி ஆஃபீஸர் ஓப்பனாகவே சொல்லியிருந்தார், காஷ்மீரை நாங்கள் விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார். சம்மந்தமே இல்லாமல் உள்நாட்டில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறதுனால அதை மக்களை திசை திருப்புறதுக்காக காஷ்மீர் பிரச்சனையை கையெடுத்து, அதே நேரத்தில் காஷ்மீர்லேயும் ரொம்ப டூரிஸ்டெல்லாம் ரொம்ப தழைக்க ஆரம்பிக்குது, டூரிசம், அதை தடுத்து நிறுத்தணுன்ற எண்ணத்திலும் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஓரளவு வெற்றியும் கண்டுட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த பயம் இருக்கும், வெளிநாட்டிலேருந்து வரமாட்டாங்க, அது சேஃபான பிளேஸ் இல்லை அப்படின்ட்டு நிறைய நாடுகளில் சொல்லவும் செஞ்சிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்தியா அவர்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சில நகர்வுகள் பண்ணியிருக்கிறாங்க. சிந்து நதி பாகிஸ்தானுக்கு போகாமல் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய ஒப்பந்தங்கள் அதையெல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள், இது இல்லாமல் இன்னும் ஒரு சிலருக்கு இங்கே வருவதற்கு உரிமை இருந்தது, அவர்களெல்லாம் 48 மணி நேரத்தில் போகணுன்னாங்க. ஸோ இதுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுமே இதே மாதிரியான சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. பட் இதோடு நிற்குமா அல்லது இராணுவ ரீதியாக யுத்தம் நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸோ ஜென்ரலாக பாகிஸ்தான் போருக்கு இப்போ தயாராக இருக்காது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே மிலிட்ரியெல்லாம் அலர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இல்லை அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு கணிப்பில் அவங்க ஒரு தயார் நிலையில் தான் அது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுப்பது யுத்தமாக மாறினால் என்ன ஆகும்? ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தத்திற்கும் இனி வரும் காலங்களில் நடக்கும் யுத்தமும் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ எல்லா அணு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க, ஏவுகணை தாக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள், துப்பாக்கியால் சுடுறது கூட கிடையாது இப்போல்லாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. போருன்னு வந்தால் எங்கே எப்படி எய்ம் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை போர் வந்தால் என்ன ஆகும்? ஏன்னா உலகம் முழுவதும் இப்போ போருக்கான சீசன் மாதிரியே தெரியுது. எந்த போரும் ஸ்டார்ட் ஆனால் முடிகிற மாதிரியே தெரியல. உக்ரைன் போர்லாம் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்தாங்க, அது பாட்டுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன் போருமே அதே ஹமாஸ் தீவிரவாதிகளை சீக்கிரமாக அழிச்சிடுவோம் அப்படின்னு நினைத்தாங்க, அதுவுமே பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கு தொடருது. அதேமாதிரி இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் என்ன ஆகும்? ஸோ அது எவ்வளோ நாளில் முடியும் அதெல்லாம் கணிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், 2 நாட்டு பொதுமக்களும் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அது நடக்குமா, அந்த மாதிரி போர் மூலமாக நடக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு நாள் வந்தே தீரும், குறிப்பாக பாரதத்திற்கு. ஏன் அப்படின்னா மற்ற நாடுகள் எல்லாமே இந்த அணுகுண்டு போட்டு மக்கள் இப்போ இறந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஆனால் பாரதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் சொல்லியிருக்காரு, அதாவது இப்போ அணுகுண்டெல்லாம் போட்டால் சுத்தமாக காலி இல்லையா, அந்த இடமே புல் பூண்டு வராத மாதிரி மாறிடும். ஆனால் பாரதத்தில் அப்படி நடக்காதுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். ஃபுல்லுத்தையும் அவர் சொல்ல மாட்டார் இல்லையா, கரெக்டாக இந்தந்த நேரம் இது நடக்கும் அப்படியெல்லாம் சொல்லலை, ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது எப்படி வரும், எந்த தருணத்தில் வரும் அப்படின்னு சொல்லலை.
ஸோ அந்த விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளாலே கணிக்க முடியும் இல்லையா? போர் வந்தால் வீடு வாசல்லாம் இழந்துட்டு இருப்பாங்க, கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, ரொம்ப கொடூரமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மனித பிணங்கள் சுற்றி இருக்கும்போது மனிதர்கள் எல்லோரும் நான்வெஜ்ஜுக்கு பழக்கமாயிட்டதுனால கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்ற ஒரு பழமொழியும் வேறு உருவாக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் மனிதக்கறியே சாப்பிட்ற நிலைமையும் வரலாம். அது சாப்பிட்டு ஒத்துக்காமல் நிறைய பேர் இறப்பாங்க. குழந்தைகள் உணவுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கற்பனை பண்ண முடியாது இல்லையா? இப்போ மற்ற நாடுகள்னால் இப்போ பாலஸ்தீன் இஸ்ரேல் போரில் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன மக்களை எல்லாம் பக்கத்து நாடுகளுக்கு அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவுக்கு என்ன ஆகும்? அல்லது இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போனால் பாகிஸ்தான் மக்கள் அந்த மாதிரி அனுப்பப்படுவாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனாலும் துல்லியமாக இது இப்படி தான் இருக்கும் இதோடைய அவுட்கம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் சொன்னது பார்த்திங்கன்னா பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொன்னது வந்து இந்தியாவில் அந்த மாதிரி குண்டு போட மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்கார். போர் வருமா வராதா அப்படி சொல்லலை. ஆனால் கடைசியில் வந்து மற்ற இடங்களெல்லாம் காலியான பிறகும் பாரதம் மட்டும் இருக்கும். அந்த நேரம் வந்து உள்நாட்டு போர் பயங்கரமாக வெடிக்கும் அப்படிங்கிறார். ஸோ அந்த உள்நாட்டு போர் எந்த காரணத்தினால வெடிக்கும்னு தெரியல. ஏன்னா இப்போ தொட்டதுக்கெல்லாம் மதக்கலவரம் எப்போ வேணாலும் வர மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு பெரிய கலவரம்னா அது மதத்தினால தான் பெரும்பாலும் வருது. மணிப்பூரில் மட்டும் அப்படி வரல, வேறு ஏதோ ஒரு இனக்கலவரம்ட்டு வருது. ஸோ எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் பாருங்களேன், அந்த இனக்கலவரம் கூட முடியல பாருங்கள், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது வருஷக்கணக்காக. ஸோ ஒன்ஸு 10 ஆரம்பிச்சிடுச்சுன்னா அவ்வளோதான், அதை வந்து நிறுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலே சால்வ் பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஐநா சபை வந்து ஒரு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் மேக்சிமம் ரிஸ்ட்ரெயின்ட், அதாவது எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் தன்னை பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கு வந்து பயங்கரமாக கமெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திட்டி எழுதியிருந்தாங்க. என்ன இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, கம்முன்னு இருக்கணுமா, பழி வாங்கணும் அப்படின்ட்டு. பழி வாங்கணுன்னா இறந்தவர்களோ அல்லது இதற்கு காரணமானவர்கள் மட்டும் மாட்ட மாட்டாங்க. ஒரு போர்னு வந்துச்சுன்னா பொதுமக்கள் தான் 2 பக்கமும் நிறைய பேர் இறப்பாங்க. ஸோ அதனால் ஐநா சபை சொன்னது வந்து கரெக்டான வார்த்தை. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஆமாம், அவங்க எப்பயுமே சாத்விகமாக தான் பேசுவாங்க. ஸோ குறிப்பாக பெண்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, அனாதையாக்கப்படுவாங்க, விதவையாக்கப்படுவாங்க, விபச்சாரத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா இப்போ இந்த உக்ரைன்லேருந்து பெண்கள் எல்லாம் வெளியேறினாங்க, ஆண்கள் யாருமே வெளில போகக்கூடாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி நிலை கூட வரலாம், யாருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் வந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகும்போது அவங்க நிலைமை என்ன ஆகும்? இங்கே இருக்கிற காசும் அங்கே செல்லாது, நிறைய விஷயங்கள். அப்போவே அந்த உக்ரைனை விட்டு பெண்கள் வெளியேறிய உடனே வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அங்கே பெண்களுக்கெல்லாம் வந்து அங்கே எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அவங்க வந்து நீ எனக்கு காமத்தை கொடுத்தால் நான் உனக்கு ஃப்ரீயாக வீடு கொடுக்குறேன், இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய இயலாமையை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே இது நடக்குது, இங்கேயும் இது நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ஸோ போருன்றது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஏதோ வெறும் மிலிட்ரி மட்டும் சண்டை போட போகிறது கிடையாது, பொதுமக்களையும் அது பாதிக்கும். சரி, ஓகே, கடவுள் சொன்னதுக்கு வருவோம். என்னென்னலாம் ஆகும் கடைசியில்? இன்னொரு முக்கியமான விஷயம், பாரதத்தில் போர் வருவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற இடங்களில் நடக்குது, உக்ரைன் போர் நடக்குது, பாலஸ்தீன போர் நடக்குது, எல்லாம் தான் நடக்குது. ஆனாலும் பாரதத்தில் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது உலக அழிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் மகாபாரதம் அப்படின்றாங்க, மகாபாரத போர். ஸோ அந்த போர் முடியும் போது யார் இருக்கிறா? பாண்டவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாரும் காலி. ஸோ அந்த அளவுக்கு சுத்தமாக காலி பண்ணிவிடும். ஸோ அது எந்த காரணத்தினால வெடித்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆக்சுவலாக மகாபாரத போர்ன்றது பாரதத்தில் நடக்கிற போர் மட்டும் குறிக்கிறது கிடையாது. அது ஆக்சுவலாக
ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கிற அந்த 3வது உலகப் போர் தான் மகாபாரத போர். ஏன் மகாபாரதம்? பாரதம் கலந்துக்காத ஒரு போருக்கு எதுக்கு பாரத போர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, பாரதத்தை அடையிறதுக்காக தான் அந்த போர். ஆனால் அவங்க அதை தெரிஞ்சு போடுறது கிடையாது. இது ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இப்போ உலகப்போர்னு வருதுன்னா 2 வல்லரசுகள் தான் மோதிக்கும் இல்லையா? அந்த வல்லரசு நாடுகளுக்கு பின்னாடி மற்ற நாடுகள்லாம் அணிவகுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கும் பாரதத்துக்கும் என்ன, வல்லரசு நாடை விட இப்போ அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாட்டை விட இந்தியா என்ன பெரிய நாடா அப்படின்னு தான் தோணும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஆனால் உண்மையிலே அந்த போர் பாரதத்தை பிடிப்பதற்காக தான். ஆனால் பாரதத்தை யாரும் ஆயுதம் கொண்டு பிடிக்க முடியாது. ஏன் இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்லாம் பிடிக்கலையா, முகலாய மன்னர்கள் பிடிக்கலையா அப்படின்னு தோணும். நான் சொல்கிற பாரதம் வேறு, அப்போ பிடிச்ச பாரதம் வேறு. இன்னும் சில வருடங்களில் இந்த பாரதம் மாதிரி மிகப்பெரிய பணக்கார நாடு உலகத்தில் இருக்கவே இருக்காது. அந்த பைபிள் குரான்லலாம் சொர்க்கம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்லப்பட்டிருக்கும். தங்கம் மேலே இருக்கும், செடியாக இருக்கும், அதை போய் அப்படியே மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பாரதம் மாறப்போகுது. ஸோ அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது கடவுள் சொல்லலை. ஆனால் எல்லா சுரங்கங்களும் நிரம்பி வழியுன்றார். தங்கச் சுரங்கம், வைரச் சுரங்கம் எல்லாமே நிரம்பி வழியும். ஸோ அது எப்படி நடக்கும்னு ஹிண்ட்டாக என்ன கொடுத்துருக்காருன்னா, இயற்கை சீற்றத்தின் மூலமாக எங்கே இருக்கிற தங்கம் எல்லாம் பாரதத்தில் சேரும் அப்படிங்கிறார். இன்னொன்று என்னென்னா, அவ்வளோதான் கடவுள் சொல்லியிருக்காரு. இப்போவே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மலை ஃபுல்லாக அதுக்குள்ளே தங்கம் தான் இருக்குது அப்படின்லாம் அடிக்கடி நியூஸில் வருது இந்தியாவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலேருந்து ஏதோ ஒரு கோள் நம்மை நோக்கி வருது, அது ஃபுல்லாகவே ஒரு தங்க மலை மாதிரி தான் அது உலகத்துக்கு வந்தால் பயங்கரமாக இருக்குன்றாங்க. ஸோ மேபி அது கூட ஆகலாம். ஆனால் அந்த உலகழிவு நடக்கும். அந்த உலகழிவுக்காகத்தான் இங்கே யுத்தங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை ஸோ ஒரு யுத்தமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தாலே என்ன ஆகும்? இப்போ யுக்ரைன் யுத்தம் இதிலேயே பார்த்திங்கன்னா விலைவாசி எல்லாம் உலகம் ஃபுல்லாக ஏறிடுச்சு. இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற நிறைய பிரச்சனைகள், விலைவாசி ஏற்றத்தினால் அனுபவிக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த போர் தான் இருக்குது. இன்னும் அது பயங்கர உக்கிரம் அடைந்தால் என்ன ஆகும்? அந்த போர்னு இல்லை, வேறு எங்கேயாவது கூட டக்குன்னு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் ஸோ அது ஒரு டைமில் ஏதோ அணுகுண்டு போட்டு எல்லாம் காலி ஆகிடும். ஆனால் பாரதம் இருக்கும். அங்கே என்ன நடக்கும் பாரதத்தில் அப்படின்னா, பயங்கரமாக உள்நாட்டு கலவரம் நடக்கும்ன்றார். அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது ரத்த ஆறு ஓடிச்சு இல்லையா, அது வெறும் ட்ரெய்லர் தான்றார். மெயின் படமே இறுதியில் தான் இருக்குதுன்றார். ஸோ அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி மத கலவரத்தினால தான் வருமா இல்லை அது வேறு எதுனாலே வருமா அப்படின்னு தெரியல. ஆனால் உள்நாட்டு கலவரம் பயங்கரமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பாரதத்தில் தான் இந்து மதம் தோன்றுகிறது. நிறைய பேர் மதம் மாறி போனாங்க. ஆக்சுவலாக எல்லா மதத்துக்குமே தாய் பார்த்திங்கன்னா ஹிந்து மதம் தான் தாய் மதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா முதல்ல அதுதான் இருக்குது. கடைசியில் எல்லோரும் தாய் மதத்திற்கு திரும்புவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் தாய் மதம் அப்படின்னா எல்லா கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாம் இந்து மதத்துக்கு வந்துடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. வேறு எப்படி அப்படின்னா, அந்தந்த மதத்திற்குன்னு ஆத்மாக்கள் இருப்பாங்க. ஸோ அதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா பாருங்கள், இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்கிட்டு இருக்குது. இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். கடைசி 100 வருடம், அதாவது கலியுகத்தின் கடைசி 100 வருடம் தான் இறைவன் வரார். ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை நம்ம கேட்குறதுனால நம்ம கடவுள் பேசுகிறான்னு அடையாளம் கண்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிரம்மா, குமாரி ஆயிடுறீங்க அந்த செகண்டு. இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்ட்டு பைபிள் குரானில் சொல்லப்படுது. என்ன ஞானம் கொடுக்குறாருன்னா, சொர்க்கத்தில் எந்த விதமான துக்கமும் இருக்காது, அளவற்ற செல்வம், சுகம், சாந்தி எல்லாமே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் தங்களை அழியக்கூடிய உடல்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா, உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஆத்மா தான், உயிரை தான் ஆத்மான்றோம். ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் பண்ணுது. அது போயிடுச்சுன்னா கண் இருந்தாலும் பார்க்காது, காது இருந்தாலும் கேட்காது. ஸோ
அந்த ஆத்மா தான் நான்ற உணர்விலே இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்த்து பழகிறதுனால உடலின் பக்கம் அவங்களுடைய கவனம் போகாது. ஆனால் ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம்தான். இப்படி 2500 வருடம் இருக்கிறாங்க. அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்கன்னா எவ்வளோ பணக்காரங்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருந்த பாரத பூமி, பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது 2500 வருடம். அங்கே வாழ்ந்த மனிதர்கள் எல்லோரும் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்ததுனால அவர்களுக்குத்தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டுறாங்க. தெய்வங்கள் அப்படின்னு, தெய்வீக குணம் நிரம்பியவர்களை தெய்வங்கள்ன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நாமத்தான் அப்படி இருந்தோம், மறுஜன்மை எடுத்து அனைத்தையும் நரகத்தில் வரும்போது இழக்கிறோம். ஏன்னா உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடுறோம். உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற நமக்கும் பிறருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய குணங்கள் நமக்குள்ளே வெளிப்படுது. அது வரைக்கும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அப்போ எப்படி குழந்தை பிறகுனா, கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாள். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு கோயில் கட்டிக்க முடியும். ஆனால் அப்படி இருந்ததே நாம தான் அப்படிங்கிற செய்தியை இறுதியில் சொல்கிறார். இப்போ நாம் அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு காரணம் உடம்புன்னு நினைத்து நரகத்தில் வந்த பிறகு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகிறோம், புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். இது எல்லாமே புத்தியை மயக்கி சரி எது தவறு எதுன்னு பகுத்தறிய விடாமல் பாவம் மேலே பாவம் செய்ய வைக்குது. அதற்கான தண்டனையாக தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம், குணங்கள் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து இன்றைய நிலைமைக்கு வந்திருக்கிறோம். மனிதர்கள் தன்னுடைய சகோதரர்களே அழிக்கிறதுக்காக அணுகுண்டெல்லாம் தயாரித்து வச்சுருக்கிறாங்க. அதான் கடவுள் சொல்கிறார், அவ்வளோ முட்டாளாக ஆகிட்டாங்க மனிதர்கள். ஆனால் எப்போவும் அப்படி இல்லை. ஆரம்பத்தில் அவ்வளோ சொக்க தங்கமாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கி இப்படி ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ மீண்டும் அப்படி ஆக போகுது. உலகம் சொர்க்கமாக மாறப்போகுது. இதே பூமி எப்படி மாறும்? உலகம் அழிந்து தான் மாறும். அந்த அழியிறதே உலகத்தை புதுப்பிக்கிறதுக்காக. ஸோ எந்த அளவுக்கு மாற்றம் வரும்னா, இன்றைக்கி பூமியே ஒரு சாய்வலாக சுற்றுது இல்லையா, அது நேராக நிமிர்ந்துடும். ஸோ அப்போ என்னென்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மண்ணாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கடலால் மூழ்கப்படும். அப்படி மூழ்கி பாரதம் மட்டுமே கடல் மட்டத்திற்கு மேலே இருக்கும். பாரதம்னு சொல்கிறது டெல்லி சார்ந்த பகுதிகள் மட்டுமே, மற்ற எல்லாம் கடலால் மூழ்கப்படும். அவ்வளோதான் இருக்கும் பாரதம் அப்போ. ஸோ அந்த பாரதத்திற்காக தான் 3ஆம் உலகப்போர். இங்கே சண்டை போடுறவங்க யாரும் அங்கே வரப்போகிறதில்ல. ஏன்னா சண்டை போடுறவங்க இங்கேயே செத்து போயிடுவாங்க. அப்போ யாருக்கு அது அப்படின்னா, இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்குறோம். என்ன ஞானத்தின் சாரம்? ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்கணும். கடவுள் அவரை பற்றி அறிமுகத்தை சொல்கிறார். நீங்கள் ஆத்மா, நானும் ஆத்மா தான். செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். உண்மையிலே நீங்களும் என்னோட தான் இருந்து பூமிக்கு வந்தீங்க. உலகம் அழியும் போது மறுபடியும் உடலை விட்டு ஆத்மா எல்லாம் மேலே வந்துடும். மறுபடியும் இதே பூமி சொர்க்கம் ஆன பிறகு ஆத்மா வரும். ஆனால் சொர்க்கம் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக்கணும். தெய்வீக குணம் வளர்த்துக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்லணும். அதற்கு உடம்புன்ற உணர்வை மறக்கணும். அதற்கு எப்போவுமே ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணணுன்ற. அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருவர் தான். அவர் வெறும் ஆத்மா. நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கவே இல்லை இல்லையா? சின்ன ஒளிப்புள்ளி, அதை தான் ஜோதி ஸ்வரூபன்றோம். அந்த ஜோதி ஸ்வரூபத்துக்கு தான் சிவலிங்கம். இந்து மதத்தில் சிவனுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு உருவம், ஜோதி ரூபம் கொடுத்துருக்குறாங்க. அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து தானே பேசுகிறாரு. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறோம். ஸோ அந்த பிரம்மாவின் வாய் வழியாக பேசுகிறதுக்கு தான் பிரம்மா உடலில் வரார். அப்போ முக்கியமாக அவர் உடலில் அவர் வாயை பயன்படுத்துகிறார். அந்த பிரம்மாவின் வாய் தான் சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதி, கோமுகி அப்படின்னுவாங்க. அதுக்கு அர்த்தம் பசுவின் வாயின்னு அர்த்தம். ஸோ இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் மறக்கும். உடம்புன்றதே மறந்து ஆத்மான்ற உணர்வில் ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், பணக்காரன், ஏழை, ஆண், பெண் எதுவுமே தெரியாது. இந்தியன், பாகிஸ்தானி எதுவுமே தெரியாது. வெறும் ஆத்மா. எல்லா ஆத்மாவும் கடவுளுடைய குழந்தை. முஸ்லீம்கள் பாய் பாய்ன்னு சொல்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். ஆனால் தெரியாமலே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உடல் நினைக்கும் போது தான் அந்த பயம் வரும்.
ஆத்ம உணர்வில் பயமே இருக்காதுன்றார். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் இல்லையா, அந்த ஆனந்தத்தில் முழுங்குங்க. அதுக்கு இறைவன் நினைவில் இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம் தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்காத லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இங்கே ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இறைவனுடைய ஞானம். ஸோ இறைவன் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இறைவன் நினைவிலே இருக்கிறீங்க அப்படின்னா, என்னுடையவர்கள்ன்ற உணர்வு யாரை பார்த்தாலும் வராது. நான் என்னுடையவர் கடவுள், மற்றதெல்லாம் சகோதர ஆத்மா, எல்லாம் இப்போ மேலே போய் ஆகணும். ஆத்மா மேலே கருணை முக்தி கொடுக்கறது தான். ஏன்னா இது நரகம், இன்னும் மோசமாகும். இங்கேருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் வழி. இங்கே சரி பண்ணி இன்னும் துக்கம்தான் இருக்கும். ஸோ இந்த ஞானத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். கடைசியில் தாய் மதம் திரும்புவார்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து தாய் மதம் அப்படிங்கிறது இந்து மதம் கிடையாது. ஏன்னா இந்துன்னு ஒரு மதமே கிடையாது. சொர்க்கத்தில் இருந்த அந்த தேவதைகள் அங்கே ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழி, ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏன்னா அது டெல்லி சார்ந்த பகுதியில் தான் இருக்குது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், அதுதான் அந்த தர்மத்துடைய பேர். ஆதினா ஆரம்பத்தில் தோன்றியது, சனாதனம் ஆத்மா அழிவற்றது இல்லையா. ஸோ அந்த தேவதை ஆத்மாக்கள் ஆரம்பத்திலே வருதுன்னா கடைசி வரைக்கும், எல்லா ஆத்மாவுமே ஒன்ஸ் பிறவி எடுத்துட்டால் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ ஆரம்பத்திலே இருக்குதுன்னா எப்போவுமே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் சனாதன என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய தேவி தேவதைகளுடைய தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தர்மத்திற்கு எல்லோரும் திரும்புவாங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பாங்க. கடைசி நேரத்தில் நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையாக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கும்போது தான் அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள், கடவுள் கடைசியில் காட்சியெல்லாம் காட்டுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னொரு விஷயம், இன்றைக்கி மனிதர்களுக்கு வந்து துக்கம் பத்தலை இல்லையா. கொரோனா வந்து கொத்தாக இருந்தும் நாஸ்திகம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, உலகம் அழியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும்போது இன்னும் துக்கம் பத்தலை அவங்களுக்கு. துக்கம் அதிகமாக தாங்க முடியாத நேரத்தில் கடவுள் பக்கம் ஓடி வருவாங்கன்ற கூட்டம் நிற்கும்ன்றார். இன்றைக்கி கோயிலில் கூட்டம் நிற்கிது இல்லையா, அந்த மாதிரி கடவுள் ராஜஸ்தானில் மவுண்ட் அபு அப்படிங்கிற இடத்துல தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். மதுபன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்டேட்டை தாண்டி நிற்கிற அளவுக்கு க்யூ நிற்கும் கடவுளை பார்க்க. ஏன்னா அவர் வந்துட்டார்ன்ற செய்தி கடைசியில் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்கள் கூடக்கூடிய இடங்கள், சர்ச்சு, மசூதி, கோயில், தியேட்டரு, ஸ்கூலு, கல்யாண மண்டபம், எல்லாத்திலும் இந்த பிரம்மகுமாரிகள் ஞானம்தான் கடைசியில். எங்கே பார்த்தாலும் இந்த ஞானம் தான், கடவுள் வந்துட்டாராம அப்படின்ட்டு அப்படியே துக்கம் தாங்காமல் இருப்பாங்க மனிதர்கள். அந்த பிரம்மகுமாரி சென்டருக்கு போனோடனே அப்படியே மனம் அமைதியாகிறத பார்ப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஞானம் கேட்குறது அடுத்தது, ஜஸ்ட் அங்கே போனாலே அதை உணர முடியும். ஏன்னா ஆத்ம உணர்வில் இருக்கும்போது மற்ற அதனால தான் அந்த பற்றெல்லாம் கட்டாவதில்லை. பற்று இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒருத்தர் மேலே வெறுப்பெல்லாம் வரும். எதுவுமே இல்லை, வெறும் சகோதர ஆத்மா கடவுள். இந்த நினைவில் மட்டும் இருக்கும்போது நம்ம சுற்றி அப்படியே ஆழ்ந்த அமைதியான வாயுமண்டலம் உருவாகும். ஸோ கடைசியில் அனைத்தையும் இழந்துட்டு வர்றவங்களுக்கு அப்படி துடிப்பாங்க. அப்போ அவங்களுடைய மத வழிபாட்டு ஸ்தலங்களோ அல்லது அந்த மதத்தின் வழிபாட்டு முறைகளோ பண்ணி பார்த்தாலும் அவங்க மனம் வந்து அடங்காது. அந்த நேரம் இங்கே வந்து ஒருத்தருடைய மனம் அமைதியாகிடுச்சினால என்ன ஆகிடும், டக்குன்னு வார்த்தை பரவ ஆரம்பிக்கும். இன்றைக்கி கோயிலெல்லாம் அப்படி தான் ஃபேமஸ் ஆகுது இல்லையா. அங்கே போனேன், எனக்கு இது நடந்துச்சு அப்படின்றாங்க. கடைசியில் நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மனம் அமைதியானால் போதும்ன்ட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாரையும் இழந்துடுவாங்க. அந்த மனம் தான் அப்படி இருக்கும் அவ்வளவு. ஏன்னா இது வரைக்கும் 2500 வருடம் செய்த பாவத்துக்கான தண்டனையெல்லாம் கிடைக்கும்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போவே வேறு எதன் மீதும் பற்று வைக்காமல் இறைவனோட மட்டும் புத்தி இணைச்சிட்டிங்கன்னா அந்த பாவத்தை ஃபுல்லாக நீங்கள் அழிச்சிடுறீங்க. அழிக்கிறதுனால உங்களுக்கு தண்டனை வராது, வந்தாலும் உங்களுக்கு அது தண்டனையாக அனுபவமாகாது இல்லையா. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யார் என்ன நடந்தாலும் உங்களுடையவர்கள்ன்ற அனுபவம் இல்லாததுனால உங்களுக்கு அவங்க மேலே கருணை மட்டுமே வருமே தவிர நீங்கள் கதறி அழமாட்டீங்க. ஸோ அடுத்தது கடைசி நேரத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட்டு, இன்டர்நெட்டு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ உலகம் எவ்வளோ மோசமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள்.
அது மாதிரி கொத்து கொத்தாக சாவாங்க. இப்போயே நிறைய நாடுகளில் நாம் அப்படி பார்க்குறோம். ஸோ நாஸ்ட்ராடமஸ், பாபா வாங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் மனிதர்கள். அவங்க கணிப்பெல்லாம் கூட பொய்க்கலாம் இல்லை, ஒரு சில தான் நடக்குது. இது கடவுளுடைய இது. இதில் ஒரு சில ஹிண்ட்டு கொடுக்குறார். அது எதுக்குன்னா நமக்கு வைராக்கியம் வரணும். அது மாதிரி வரும்பொழுது ஆமாம் சொன்ன மாதிரி நடந்துடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு வீட்டை விட்டே வெளியே வர முடியாத நிலை வரும்னும்போது ஏதோ யுத்தம் வரும்பில் இருக்குது அப்படின்னு நினச்சோம். கொரோனா வரும்போது தான் தெரியுது, ஓ இப்படி கூட வருமா அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ கற்பனைக்கு எட்டாமல் இருக்குது இல்லையா. எங்கே பார்த்தாலும் பிரம்மகுமாரி ஞானம், கடவுள் வந்துட்டார், ராஜஸ்தான்லேருந்து அப்படியே க்யூவாக 3 ஸ்டேட்டுக்கு லைன் நிற்கிறது, இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்டாமல் இருக்குது இல்லையா. மகா கும்ப மேலானா போகிறாங்க. ஏன் போகிறாங்க? ஏதோ ஒரு தேடுதலுக்காக. கடவுளே இங்கே வந்துட்டாருன்னு தெரிஞ்சால் இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் வருவாங்க, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வருவாங்க. ஏன்னா கடவுள் ஒருத்தர் தானே. ஸோ இந்த அதிசயம் எல்லாம் நடக்கும் கடைசியில். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.